வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. முதல்வர் வேட்பாளர் இன்னைக்கு வந்து அது பெரிய டிஸ்கஷனாக மாறி இருக்கு. டிவிகேல மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு இடத்துல புசி ஆனந்தை பார்க்கும்போது அவர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஜேவின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டிக்கரில் பார்த்தாலும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் விஜய், அதுலேயே புசி ஆனந்த் ஃபோட்டோன்னு சில குழப்பங்கள்லாம் இருக்க மாதிரி தெரியுது இல்லையா? இது மாதிரி ஒரு கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்து அது மக்களையும் குழப்பாதா? கண்டிப்பாக அதை ஒரு சிறு குழப்பங்கள் வர்றது யதார்த்தம். அது வந்து ஏன்னா நம்ம யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒன்று இருக்குது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க செயற்குழு கூட்டத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க, முதல்வர் வேட்பாளர் விஜய் அண்ணா மட்டும்தான், அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு. ஸோ அதை வந்து அடுத்து ஒரு மீட்டிங்கில் சேலமில் பேசும்போது பொதுச் செயலாளர் என்ன சொன்னார்னா ஜேவி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜோசப் விஜய்னு முன்னாடி வந்து இவர் பேசும்போது, இன்னொருத்தர் பேசும்போது ஜோசப் விஜய்னு மென்ஷன் பண்ணி சொல்லும்பொழுது இந்த இடத்துல அதை ஜேவி அப்படின்னு அதை ஷார்ட் ஃபார்மில் அவர் ஒரு ப்ரொனன்சியேஷன் அவர் கொண்டு வர்றாரு. ஸோ இங்கே பேசக்கூடிய எல்லாருமே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெற்றி தலைவர்னு சொல்லணும்னு ஆதவ அர்ஜுனா சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு அடமொழி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த அடமொழி அவருக்கு செட் ஆகுதா, அவருக்கு பிடிக்குதான்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா, நான் வரேன் உங்கள் விஜயா நான் வரேன் அப்படின்னா விஜய் நான் சொன்னார். ஸோ அதுதான் போய் ரீச் ஆகுன்றது தான் இறுதியாக அது ஃபைனலாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து கிரவுண்ட் லெவலில் பார்க்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, தோழர்கள், அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு, ஸோ இதை தான் நம்ம பிராண்ட் பண்ணணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டிக்கர்ஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அது அகைன் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு சின்ன குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எதை நம்ம கூப்பிடணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் இது சின்னத்தில் தான் நம்மளுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ பேர் சொல்கிறதோ யாரை நம்ம வந்து முன்னிலைப்படுத்துகிறோன்றதோ வந்து பெருசாக இருக்காது. இப்போ டிஎம்கேவை எடுத்துட்டிங்கன்னா சமீப காலமாக வந்து ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான் முன்னிறுத்துறாங்க. உதயநிதி ஸ்டாலினை வந்து கொஞ்சம் பேக் எடுத்த மாதிரி இருக்கு. நம்ம அதை பார்க்கும்போது நம்மளுக்கு புரியுது. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற நிலவரத்துக்கு ஸ்டாலின் அவர்களா இல்லை விஜயா அப்படின்ற ஒரு போட்டி போகும்போது தான் ஸ்டாலினுக்கு ஒரு ஹை ஹேண்ட் இருக்கு. இதுவே நீங்கள் உதயநிதி கொண்டு வந்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்த உடனே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததும் இல்லை துணை முதல்வர் ஆக்குனதுமே இன்னும் விமர்சனமாக இருக்குது மக்கள் மத்தியில். அது பரவலாக இருக்குது. அதை நம்ம காட்டி அந்த நெகட்டிவிட்டி நம்ம ஏன் வந்து வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு 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 தாட்டில் தான் இன்னைக்கு ஸ்டாலினா உதயநிதி விஜயா அப்படின்ற ஒரு போட்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி யாரை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றதுல வந்து கட்சிகள் தெளிவாக இருக்காங்க. நாம் தமிழ் கட்சி பொறுத்த வரைக்கும் அது எல்லாருக்குமே தெரியும், சீமான் அவர்கள் தான் முகாம். இந்த பக்கம் அதிமுகவில் எடப்பாடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு குளறுபடி இருக்குது. இன்னும் அவங்க என்டிஏல இருக்காங்களா, என்டிஏல இவர் தான் முதல்வர் வேட்பாளரா, நாங்கள் தான் அறிவிப்போன்னு பாஜக சொல்கிறதும், இல்லை நாங்கள் சொல்கிறவங்க தான் எங்கள் கூட்டணி, நாங்கள் சொல்கிறது தான் என்டிஏன்னு சொல்லி அதிமுக பேசுகிறதும் அது வந்து பரவலாக போய்கிட்டு இருக்கு. அது நம்ம பொறுமையாக பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து அரசியலில் சில சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப நுணுக்கமாக வந்து கவனிக்க போகிறோன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ மாநாடு நடத்த போகிறாங்க இல்லையா, டிவிகேக்கு இந்த மாநாடு மூலமாக என்ன மெசேஜ் சொல்ல போகிறாங்க? அவங்களுக்கு கூட்டம் இருக்குன்னு ஏற்கனவே காமிச்சிட்டாங்க, முதல்வர் வேட்பாளரும் அறிவிச்சாச்சு. அப்போ இந்த மாநாடு என்ன மெசேஜ் சொல்ல போகுது? இல்லை, இது முதல் மாநாடு, முதல் முறையாக வந்து விஜய் நம்ம பார்க்க வந்த ஒரு ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இருந்தது முதல் மாநாடு அப்போ. ஸோ முதல் மாநாடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 லட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. காவல்துறையினர் தரப்பில் வந்து கிட்டத்தட்ட 8லேருந்து 10 லட்சம் பேர் வந்திருக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த மாநாட்டுக்கு 15லேருந்து 20 லட்சம் பேர் வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா மதுரை ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டி, தமிழ்நாட்டுடைய மையப்பகுதியில் இருக்குது. தென் மாவட்டங்கள்ல இருந்தும் லிங்க் இருக்குது, வட மாவட்டங்கள்ல இருந்தும் லிங்க் இருக்குது. ஸோ அது ஒரு மையப்பகுதியின் மாதிரி எல்லாருமே டிராவல் பண்ணி வரக்கூடிய ஒரு ஜங்ஷனாக இருக்கும். இன்னொன்று, அரசியலுக்கு மதுரை மாநாடு அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பேஸாக இருந்திருக்கு முன்னாடி வரலாற்றில். ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு வரலாற்று திருப்புமுனையாக இருக்கும். ஏன்னா நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து யாருமே எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. 20 லட்சம் சொன்னா அப்படின்னா சரி ஓகே 20 லட்சம் நம்ம பேச போகிறோம். ஆத்தன்டிகேட்டடாக நம்மளால வந்து இவ்வளோ பேர் நம்ம கணக்கெடுக்க முடியாது அதில். பட் ஆனால் வர க்ரௌடு அங்கே எந்த அளவுக்கு இடம் இருக்குது. இப்போ 506 ஏக்கரை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு பொதுச் செயலாளர் பேசியிருக்காரு. 506 ஏக்கரை வந்து அவங்க ஆக்குபை பண்ணுற அளவுக்கு அங்கே க்ரௌடு வந்து கெப்பாசிட்டி எவ்வளோ போகும் அப்படின்றத நம்மளால யூகிக்க முடியும். அதை வச்சு பேசலாம். இன்னொன்று, முதல் மாநாட்டில் ரொம்ப டீசெண்டாக எந்த ஒரு கட்சியோ இல்லை தலைவர்கள் பேரையோ சொல்லாமல் ஒரு அரசியல் ஸ்டாண்ட்ஸை வந்து பேசினதை நம்ம பார்த்தோம் விஜயண்ணா. இந்த மாதிரி அது இல்லாமல் பல இடங்களில் குறிப்பிட்டு சில பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய வந்து கூட்டணி கணக்குகள் பேசுவாங்க, கூட்டணி தலைவர்கள் அங்கே மேடை ஏற்ற போகிறாங்கலாம் பேசுகிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது தாவேகாவுடைய மாநாடு, தாவேகாவுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவரை முன்னிறுத்தி அந்த இடத்துல மக்கள் பிரச்சனைகளை அவரை வச்சு பேச வைக்கிறது தான் சரியாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். பட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இந்த மாநாடு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கும். ஏன்னா அடுத்த 8 மாதத்தில் மக்கள் பிரச்சனைக்காக சாலைக்கு வந்து போராடுறது சாத்தியமில்லாத விஷயம். இப்போ நடந்த அஜித்குமார் மரணம் மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் இங்கே அரசை மீறி நடக்குது அப்படின்னா அப்போ களத்துக்கு வர்றதுக்கு உசிதமாக இருக்கும். ஆனால் இதற்கு பிறகு எல்லாமே அரசியல் கேம்பெயினில் தான் நடக்கும். இன்றைக்குமே வந்து அதிமுக சைடில் நடக்கக்கூடிய அந்த பேரணிகள் நம்ம பார்க்குறோம். அந்த கூட்டங்கள் நடுவில் அவர் பேசக்கூடிய அரசியல் மீடியா வெளிச்சம் பெருசாக பெறலை. நம்ம அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
இதுக்கு முன்னாடி திமுக கிடைச்ச எதிர்கட்சியா இருக்கும்போது கிடைச்ச மீடியா வெளிச்சமோ, இல்லை எடப்பாடி அவர்கள் ஆளுங்கட்சியா இருக்கும்போது கிடைச்ச மீடியா வெளிச்சமோ இப்போ அவருக்கு கிடைக்கல. அது மற்ற கட்சிகளுக்கு கிடைக்காது. கண்டிப்பா தாவேகாவுக்கு அது கிடைக்கும். அதை வந்து தவிர்க்கவே முடியாது. மீடியா வெளிச்சம்ன்றது விஜயனாவை சுற்றி தான் இருக்க போகுது. இந்த தேர்தலில் அவர்களே நினைச்சாலும் அதை தவிர்க்க முடியாத அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இன்னொன்று சோஷியல் மீடியா, ஆப்வியஸ்லி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த சோஷியல் மீடியாவில் ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அது எந்த கருத்தாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கொள்கைகளாக இருந்தாலும் சரி. இன்னொன்று இந்த முதல்வர் வேட்பாளர் விஷயத்தில் நம்ம முன்னாடி பேசணும்ல, ஜேவி ஜோசப் விஜய்ன்னு சொல்லி அதை பற்றி இன்னைக்கு ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் நான் சோஷியல் மீடியாவில். அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இதுவரையும் அவர் வந்து விஜயா தான் தெரியும். 30-35 வருஷமா சினிமா ஃபீல்டில் இருக்காரு. எந்த இடத்துலையும் அவர் வந்து தன்னுடைய மத அடையாளத்தை வெளிப்படுத்தல. 2 இடத்தை தவிர அந்த இடத்துல தேவை இருந்துச்சு, என் பேர் தான் வெளிப்படுத்தினார். மற்ற நேரங்களில் டைட்டில் கார்டு வந்து இளைய தளபதி விஜயா இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி விஜயா இருந்திருக்காரு, தளபதி விஜயா மாறினாரே தவிர அவருடைய ஃபுல் நேம் தலைவர் விஜயா மாறுற வரைக்கும், தலைவர் விஜயா வரைக்கும். பட் படங்கள்ல வந்து எங்கேயும் அவர் பயன்படுத்தினது இல்லை. ஈவன் அவருடைய தந்தை கூட எஸ் ஏ சந்திரசேகர் வந்து கோயிலுக்கு போறதா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க சார்ந்திருக்கக்கூடிய மத ரீதியான விஷயங்களை அவங்க வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்ததே கிடையாது. பட் இன்னைக்கு ஒரு முதல்வர் வேட்பாளராக அவரை முன்மொழியும் போது கட்சியினர் இதெல்லாம் சொல்றதை பார்க்கும்போது சிறுபான்மையினர் வாக்குகளை மட்டும் குறிவைத்து தாவேகா வந்து இயங்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கல, திமுகவுக்கு பெரிய அளவுக்கு கிடைக்குது, வெற்றியை தீர்மானிக்க சக்தியா இருக்காங்க. அப்ப அந்த வாக்குகளை பிரிப்பதற்காகத்தான் விஜய் வராரா அப்படிங்கிற சந்தேகத்தை நிறைய பேர் எழுப்புறாங்க. சில பேர் நரேட்டிவா சொல்றாங்க, அவதூறுன்னு ஒவ்வொருத்தருடைய ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கலாம். பட் ஆனா இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அந்த சந்தேகம் உண்மைதானோ அப்படிங்கிற கேள்வி வருதுன்னு ஒரு பதிவு பார்த்தேன் நான். அதை வந்து தவிர்க்க முடியல. இன்னைக்கு அந்த பதிவு ஒரு இடத்துல நம்ம பாக்குறோம், நாளைக்கு பல பேர் மனசுல அந்த கேள்வி வரலாம். இது எங்க போய் நிக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி இருக்கு? ஆக்சுவலா வந்து இந்த ஜோசப் விஜய் அப்படின்றது நீங்க சொல்லுங்க, பிராங்கா சொல்லலாம். இப்போ எனக்கு வந்து அவர் வந்து ஜோசப் விஜயா வந்து எப்போ தெரியும் அப்படின்னா, எச் ராஜா அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு ட்விட் போட்டு அதை ஒரு சர்ச்சை ஆகும்போது தான் ஓகே ஒரு ஜோசப் விஜய்ன்றது எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் எங்கேயுமே ரெஃப்ளெக்ட் பண்ணது கிடையாது, அதை காட்டிக்கிட்டு வந்து கிடையாது, நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியாது. அதற்கு பிறகு அவர் வந்து ஆமா நான் ஜோசப் விஜய் தான் சொல்லி ஒரு அறிக்கை மூலமா வந்து அதை தெளிவுபடுத்துறேன். ஆமா நான் ஜோசப் விஜய் தான், அதுல என்ன இருக்கு? இப்போ நான் எனக்கு தேவைப்பட்டா நான் சொல்லிக்க போறேன். அதை எனக்கு சொல்லி நான் ஒரு ஐடென்டிட்டிக்குள்ள போகணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லை. அவருக்கு தாய்க்கு வந்து நீங்க கோயில் கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட நிறைய பேர் சொல்லியிருக்கேன், அவர் ஃப்ரீ டைம்ல சண்டேஸ்ல எங்கேயாவது சர்ச்சுக்கு போறது வழக்கமா இருக்கு, கோயிலுக்கு போறதுன்னா போவார் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி மதங்களுக்குள்ளார அவர் அடைக்க பாக்குறாங்க. முதல் விஷயம். இப்போ அதை பேசுறதுக்கு முக்கியமான விஷயம், முதல்ல பாஜகவினர் மட்டும் இதை பேசிட்டு இருந்தாங்க. அவரை சிறுபான்மையினர் வட்டத்துக்குள்ளார அவரை சுருக்கணும் அப்படின்றத பாஜக பேசிட்டு இருந்தாங்க. இப்ப திமுக மேடைகள்ல அதை பேசுறாங்கல்ல, திமுக மேடைகள்ல எல்லோருமே ஜோசப் விஜய் நீ எதுக்கு வந்திருக்குன்னு தெரியும்னு சொல்லி பேசக்கூடிய இந்த 3ஆம் தர பேச்சாளர்கள் இருக்காங்களே, அவர்களை திமுக கட்டுப்படுத்துதா? நீங்க வந்து பாஜக இவர்களை வந்து சிறுபான்மையினர்களா வந்து சுருக்குறாங்க, இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை ஒரு 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 குறுகிய மனப்பான்மையில சுருக்குறாங்க அப்படின்னு நீங்க பேசும்போது உங்க மேடைகள் அது நடக்குது இல்லை. அதை தடுக்கிறதுக்கு திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது? திமுகவினரும் இதை பேச ஆரம்பிச்சதுனால அவர்கள் ஆமாண்டா நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. இதுல மறைக்கிறது ஒண்ணும் இல்லை. ஏன்னா மறைச்சோம் அப்படின்னு வச்சுங்களேன், இதை மறைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்ப மறைச்சு நீங்க பொட்டு வச்சு நடிக்கிறீங்களா? நீங்க அப்ப பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகளை கவர்றதுக்கு நீங்க உங்களை அடையாளத்தை மறைக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வரும். இது ஆரம்பத்துல கல்வி விருது விழாவிலேயே வந்து பொட்டு வச்சுட்டு வந்தாரு பாத்தீங்களா அப்படின்ற ஒரு சர்ச்சையை வந்து ஆரம்பிச்சுது. பகவத்கீதை வாங்கிட்டார் பாத்தீங்களா அப்படின்ற ஒரு சர்ச்சையை ஆரம்பிச்சுது. இது என்னன்னா, எது நடந்தாலும் அதுல விமர்சனங்கள் வந்து இங்க வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த விமர்சனங்களை ரொம்ப ஒரு என்ன சொல்றது, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது ஒட்டுமொத்தமா நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க, 18% நீங்க வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்குகள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 18% எல்லா பக்கமும் பிரிஞ்சிருக்கு. முக்கியமா திமுக பக்கம் பிரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்காக சில வாக்குகள் இருக்கும், இன்னொன்னு விடுதலை சிறுத்தைகளாக சில வாக்குகள் இருக்கும், அதிமுகவுக்காக சில வாக்குகள் இருக்கும். இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்குகள் சொல்றேன். இது இப்போ பாஜக பக்கம் அதிமுக போனதுனால அந்த பக்கம் போறது ரொம்ப கஷ்டம். அந்த கட்சியிலே இருக்கிறவர்கள் கூட வாக்களிப்பாங்களான்றது கஷ்டம். நீங்க வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் சேர்ந்தவங்க கட்சியில இருக்கலாம், பட் ஆனால் வாக்களிப்பாங்களான்றது சந்தேகம் தான். ஆனா இது எல்லாமே ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு போக வேண்டியது 2ஆ பிரியுது. இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலன்னு ஒரு பக்கம் பேசுறது வந்து அபத்தம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க விஜய் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து பாஜகவுக்கு செலுத்தக்கூடிய வாக்குகள்லாம் சிலர் நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதை ஏன் அப்படி பார்க்கணும்னு தெரியல. ஏன்னா மிச்சம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80% வாக்குகள் எதை நோக்கி போகுது? அவங்க யாரு? அவங்க எதுக்காக திமுக வாக்களிக்கிறாங்க? அவங்க எதுக்காக பாஜக வாக்களிக்கிறாங்க? அவங்க எதுக்காக அதிமுக வாக்களிக்கிறாங்க? இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஆட்சிங்க அமையணுன்ற ஒரு எண்ணத்துல கொடுக்குறாங்க. நீங்க இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் பாஜக எதிர்ப்பு மனநிலையில மட்டும்தான் வாக்களிக்கிறாங்க கேட்டீங்கன்னா, அவங்களும் கொஞ்சம் மெச்சூர்டா வந்துட்டாங்க.
நீங்க பாஜக எதிர்ப்பை மட்டும் கையில வச்சுக்கிட்டு இங்கே அலங்கோல் ஆட்சி நடத்துறீங்க, ஊழல் பண்றீங்க. அப்ப உங்களை நான் வந்து எதை பண்ணாலும் நான் உங்களை ஆதரிப்பேன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா திரும்பவும் நீங்க இதுதான் செய்ய போறீங்க. உங்களுக்கு ஒரு பயம் வரணும் அப்படின்னா உங்களை எதிர்த்து இன்னொரு வலுவான ஒரு கூட்டணி வரும்போது அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஓகே, இங்க இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்குகள் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்ற வாக்குகளையும் சேகரிச்சுக்கணும். இப்ப நான் வந்து இஸ்லாமியனோ கிறிஸ்தவனோ கிடையாதுங்க. நான் திமுக வாக்களிச்சிருக்கேன். நான் ஏன் வாக்களிக்கணும் திமுகவுக்கு? பாஜக வந்துடக்கூடாதுன்னு வாக்களிச்சேன். இப்போ பாஜக வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே உங்களுடைய திருட்டுத்தனம் எல்லாத்தையும் நான் வந்து பொறுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும்? உங்களுடைய ஊழலை பொறுத்துக்கிட்டு நான் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கிட்டு இன்னைக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசை வாங்கி ஏமாத்திட்டு சிறை சென்று வந்தவரை தியாகி நீங்க பேசுறீங்க அப்படின்னா அதை நான் ஏன் ஏத்துக்கணும்? என்ன எனக்கு ஒரு எனக்கான ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல. நான் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அதுக்காக நடிகர்களுக்கு வாக்களிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன செய்ய போறாருன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வந்துகிட்டு இருக்காரு. அவர் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க வாக்களிக்க போறாங்க. உடனே நீங்க அவருக்கு வாக்களிச்சீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவா போயிடும். பாஜக வாக்குன்றதே ஒரு அபத்தமான விஷயமா நான் பாக்குறேன். இல்ல இன்னொன்னு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, நீங்க மத்தவங்க வைக்கிற விமர்சனங்களை கேள்விக்குள்ளாக்குறீங்க. அதுல சிலர் உண்மையான நோக்கத்துல சொல்லலாம், சில பேருக்கு அவதூறு எண்ணம் இருக்கலாம், அது வேற. பட் ஆனா இன்னைக்கு தாவேகா மேடையை பார்த்தீங்கன்னா அந்த அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஒருத்தவங்க இருக்காங்க. எல்லா மேடையிலையுமே அவங்கள உட்கார வைக்கிறாங்க. பிஜேபியும் வந்து இதே மாதிரி ஸ்டைலில் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அவங்க எல்லா நிகழ்ச்சியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு யாரோ ஒருத்தர் அங்கே இருப்பாங்க. அது மட்டும்தான் அதிகபட்சம் அவங்க வந்து சிறுபான்மையினருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வேட்பாளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய அமைச்சர் பதவிகளில் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருவாங்க, மேடையில் மட்டும் வச்சுருப்பாங்க. இதுவே நீங்கள் வந்து காங்கிரஸ்லேயோ இல்லை திமுகலையோ நீங்கள் மேடைகளில் அந்த மாதிரி அடையாளத்துக்காக யாரையும் பார்க்க முடியாது. ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள்லாம் அந்த முக்கியத்துவம் இருக்கும். இப்போ சமீபத்தில் கூட திமுக ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து நமக்காக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு மேடையில் உட்கார வைக்கிறதுலையோ இல்லை சம்பிரதாயத்துக்கு ஒரு பதவி கொடுத்து உட்கார வைக்கிறது உண்மையான பற்றுதலா இருக்குமா, இல்ல அவங்கள ஒரு எஃபெக்டிவான பொசிஷன்ல உட்கார வச்சு அவங்கள முடிவெடுக்கக்கூடிய இடத்துல உட்கார வைக்கிறது அந்த சமூகத்துக்கான ஒரு முக்கியத்துவமா இருக்குமா? இல்ல நீங்க சொன்ன ஒப்பீடு நான் ஏத்துக்கிறேன். முதல் விஷயம் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக மேடையில ஏத்துறாங்க. நான் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு, ஒரு எம்பி சீட்டு, ஒரு அமைச்சரவையில இந்த மாதிரி இடம் கொடுத்தாங்கன்னா நம்ம பேசலாம் அப்படின்றது. இது வந்து ஆரம்ப கட்டம் தான் தாவேகாவுக்கு. நம்ம இன்னும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடல. வேட்பாளர்கள் பட்டியலில் யார் யார் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து திமுக நம்ம பாஜகவை ஒப்பிடும் பொழுது அவங்க ஆல்ரெடி ஆட்சியில இருந்து ஆட்சி கட்டில அதிகாரத்தை பகிர்ற இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கொடுத்து ஆகணும். அவங்க அதை சொல்லி தான் அரசியல் கட்சியை நடத்துறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை கொடுக்கல அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம கேள்வி கேட்கணும். இங்க ஒரு சம்பிரதாயத்துக்கு ஏத்துறாங்க அப்படின்னா அவங்கள அந்த மேடையில கூட ஏத்தலை அப்படின்னா அதற்கும் விமர்சனங்கள் வரும். நீங்க வந்து பேருக்கு போட்டீங்க, மேடையில கூட ஏற்ற மாட்டேன்றீங்கன்ற ஒரு விமர்சனம் வரும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியும் அந்த கட்சியுடைய வளர்ச்சி தாண்டி இந்த சமூகத்துல நம்ம என்னவா இந்த சமூகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. நம்ம அதை ஈஸியா வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். அவங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து அவங்களுடைய உள்ளுணர்வு என்ன, அவங்க எதை நோக்கி போறாங்க, எதை டார்கெட் பண்றாங்கன்றது நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி நீங்க சொல்ற மாதிரி தான் அவங்க எண்ணமா இருக்கு, சும்மா பேருக்கு அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா போற போக்குல வந்து நம்மளுக்கு அது தெரிய வந்துடும். அது வந்து வெளிச்சத்துக்கு வந்துடும். ரொம்ப நாள் அதை மறைக்க முடியாது. பட் ஆனால் அப்படிப்பட்ட கட்சி தாவேகா இல்லைன்னு என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா உள்ள நடக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்றோம், சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுடைய நிலைப்பாடுகள் எந்த இடத்துலையும் இந்த பிரிவினையை பார்க்கக்கூடாது. இந்த ஒரு வட்ட வாக்குகள் மட்டும் இதை வந்து வாக்கு வங்கியா ஒரு மதத்தையோ ஒரு ஜாதியையோ இல்லைன்னா வந்து ஒரு குழுவையோ நம்ம வந்து வாக்கு வங்கியா மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லாரையும் சமமா பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். பரந்தூருக்காக பேசினவர் அடுத்து அஜித்குமாருக்காக பேசியிருக்காரு அப்படின்னா அதற்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க பரந்தூர்ல போயிட்டு அப்ப கூட நீங்க கேட்டீங்கன்னு நினைக்கிறேன், அங்க போயிட்டு ஒரு சாமி பேர் இல்ல வேற ஒரு சேனல்ல சாமி பேரை சொல்லி பேசுறாரு, அங்க போயிட்டு ஏன் வந்து அந்த ஜாதி அடையாளத்தை வந்து குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் அவங்களுடைய அந்த நம்பிக்கையை புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் நான் வந்து டீப்பா நான் உங்களை பத்தி நான் தெரிஞ்சிருக்கேன்றதை காட்டுறதுக்கு அவர் பேசியிருக்காரு. ஸோ அதுலயும் வந்து ஒரு ஜாதி ஒரு மதம் எடுத்துட்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க அப்படி பார்க்குற ஆட்களும் கிடையாது. இந்த விமர்சனங்கள் ஆரம்ப காலத்துல இந்த டைம்ல நம்ம வைக்கிறது வந்து ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ் நான் நினைக்கிறேன். அதே நம்ம இதே கேள்வியை நீங்க வேட்பாளர் பட்டியல் அவங்க வெளியிடட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் கண்டிப்பா. ஓகே, தமிழ்நாட்டில் பிரதமர் மோடியினுடைய வருகை இன்னைக்கு இருக்கு. சில நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போறாரு, நாளைக்கும் இங்கே தான் இருக்காரு. பொதுவாகவே அவர் வராரு இல்லை உள்துறை அமைச்சர் வராரு அப்படின்னா அரசியல் மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டணி கணக்குகள் இருக்கலாம், இல்லை கட்சி தலைவர்கள் யாராவது போய் சந்திப்பாங்க. அந்த வகையில் பிரதமரின் வருகை அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்க இந்த முறை? மோடி வராரு, அவரை சந்திக்கிறத தவிர்க்கணும், மறைமுகமாக எப்படியாவது தவிர்க்கணும். அதற்காக வந்து ஹாஸ்பிட்டல் போயாச்சு. நேற்று கூட அதிகாலையில் உதயநிதி வேகமாக கார் அவரே ஓட்டிகிட்டு போய் பார்த்துட்டுலாம் வந்திருக்காரு.
என்னப்பா நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்க, நீங்கள் போனால் அரசியல் பிரச்சனை வரும், நான் போகலன்னா எனக்கு ஈடி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி போகலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ அவசரமாக ஏர்லி மார்னிங் போய் பார்க்கறதுக்கு என்ன காரணன்றதும் தெரியல. மேபி அப்பா மகன் அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து முதல்ல திமுக சைட்லேருந்து இந்த அரசியல் நிகழ்வு பார்க்குறேன். பாஜக சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் எப்போவாது இங்கே வருவாங்க, கருப்பு பலூன் பறக்கும், கருப்பு கொடிகளாக இருக்கும், எதிர்ப்புகள் கிளம்பும். இதையெல்லாம் தாண்டி ஹெலிகாப்டர்லாம் வந்து இங்கேருந்து அங்கே மாறி இப்படிலாம் வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் சமரசமாக 3 மாதத்துக்கு ஒரு முறை டூர் வர மாதிரி மோடி அவர்கள் வராரு, அமித்ஷா அவர்கள் வராரு, ரோட் ஷோ பண்ணுறாங்க, எல்லாம் நடக்குது. கூட்டணி கட்சிகள் கூட எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. எங்களுக்கு கீழடியினுடைய அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க. இதுதானே ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வந்து திமுக எடுத்த அரசியல். நம்மளுமே அதை வந்து எதிர்த்தோம். கீழடியினுடைய நீங்கள் வந்து அந்த வரலாற்று சிறப்புகளை இன்னமும் நீங்கள் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் அதை கொடுக்கணும். உங்களுக்கு நாங்கள் சாம்பிள்ஸ் எடுத்து கொடுக்க தான் முடியும். அதை அனலைஸ் பண்ணி இது வந்து உண்மையா பொய்யான்றதை நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் துறை வச்சிருக்கீங்க, நீங்கள் அமைச்சர் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான மிஷினரிஸை ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் எங்கேயாவது கொண்டு போயிட்டு நீங்கள் ஃபண்டு செலவு பண்ணி நீங்கள் அதை அறிவுபூர்வமாக நிரூபிக்கணும். அதுதான் ஒரு அரசுடைய ஒரு செயல்பாடாக இருக்கணும், நல்ல அரசுடைய செயல்பாடாக இருக்கணும். நீங்கள் அங்கேயும் வந்து எங்களுக்கு ஓட்டு போடாத காரணத்துக்காக தமிழகத்தை நாங்கள் வஞ்சிப்போன்ற மாதிரியே தமிழகத்தை பாரபட்சம் பார்க்குறீங்க. இப்போ சமீபத்தில் எந்த ஒரு நிதியும் கொடுக்கறது கிடையாது. கல்விக்கான நிதிகளை நிப்பாட்டிங்க. கேரளா, மேற்கு வங்கம், தமிழ்நாடு இந்த 3 மாநிலம் மட்டும் உங்களுக்கு என்ன பஞ்சம் வச்சுச்சுன்னு தெரியல, நிதியும் கொடுக்கறதில்ல. இங்கே வரீங்க 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு இங்கே அரசியல் பண்ணிட்டு போறீங்க. எதிர்கட்சிகளை எதிர்க்க முடியாது, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, கருப்பு பலூன் வச்சுட்டு தான் அரெஸ்ட் பண்ணுறவங்க. இதெல்லாம் பண்ணுறது மாநில அரசு. ஏன்னா இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டுருமா. ஏன்னா திமுக இங்கே ஆட்சியில் இருக்கும்பொழுது இங்கே பாஜக எதிர்ப்புன்றது பெருசாக இருக்காது. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நடக்கும். இப்படி பாஜக பக்கம் அவங்க டூர் வர மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து போகிறாங்க. தஞ்சாவூர்ல ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, முக்கியமான தலைவர்கள் மீட்டிங். பாஜகவுக்குள்ளார தேர்தல் பணிக்காக எந்த தலைவர்களை வந்து நியமிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அண்ணாமலை பேர் அடிப்படுது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அண்ணாமலை அவர்களை போட்டா என்டிஏ கூட்டணி இப்படியே இருக்குமா இல்லை செதையுமான்னு தெரியாது. ஏன்னா அவர் பேசுறதுலாம் நான் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி முதல்ல ஆகிறதுக்கு இங்கே கட்சி தலைவிக்கு பொறுப்புக்கு வரல, எனக்கு பொறுப்பும் வேணா ஒன்றும் வேணா அது வெங்காயம் மாதிரின்னு பேசுறவர். இந்த கூட்டணியே தொடருமா தொடராதா, இல்லை அண்ணாமலை தூக்கிட்டு பாஜக இன்னும் பின்னடைவை சந்திக்க போதான்றது தெரியல. இன்னும் எடப்பாடி அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்டாங்க. ஓபிஎஸ் தனி கட்சினாரு, விஜய் அவர்களோட கூட்டணினாங்க, என்ன கதை பண்ண போறாருன்னு அதுவும் தெரியல. ஸோ இப்படி வந்து சுற்றி எல்லா பக்கமும் வந்து பல நிகழ்வுகள் இந்த மோடி வருகையை ஒட்டி இந்த ஒரு வாரத்தில் இருக்க போகுது. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திடீர்னு மோடி அவர்களே ப்ரெஸ் மீட் வச்சு ஏதாவது யார்கிட்டயாவது பேசி அகைன் அமித்ஷா பேசின மாதிரி இங்கே என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு திரும்ப சொல்லிட்டாருன்னா திரும்ப பிரச்சனை. இவருக்கு வந்து திமுக அட்டாக் பண்ணுற வேலையை விட பாஜக வந்து இந்த மீனிங் இல்லை அப்படின்னு ஒரு டிக்ஷனரி போட வேண்டிய வேலை தான் எடப்பாடி அவர்களுக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரச்சனைகள் தான் தொடர்ந்து போக போகுது. மேலும் அவர் வந்து போகிறதுனால தமிழ்நாட்டுக்கு பெரிய நலன் அப்படின்றதுலாம் வந்து எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. ஏன்னா வந்தவங்க கிட்ட இங்கே இருக்கிறவங்க போயிட்டு வெள்ளை கொடி எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு இந்த கோரிக்கைகள்லாம் இருக்குது, மேபி அடுத்த வருஷம் நீட் தேர்வை ரத்து பண்ணுங்கன்னு உதயநிதி கேட்பாரு. நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல, கேட்கலாம். ஸோ அப்படி நடந்தால் வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தேன், பழைய வீடியோ ஒன்று. வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்ததுன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க நேராக மோடி அவர்களுடைய வீட்டு வாசலே போய் உட்காந்துருக்கணும்னு உதயநிதி அவர் பேசினார். மோடி அவர்கள் வீடு தெரியலையா என்னன்னு தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நன்றி.